நேத்திலேருந்து ஒரு பிரச்சனை பார்த்துட்டு இருப்பீங்க. தயாநிதி மாறன் அவர்கள் இவ்வளோ பெரிய சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசிட்டாரு. தயாநிதி மாறனுக்கு கண்டனங்கள் வலுவாக எழுந்துக்கிட்டு இருக்கு வட இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நம்ம தயாநிதி மாறன் அவர்கள் பேசுனதை நீங்கள் பேசுகிறது தப்புங்க, மாற்றிக்க வேண்டியது இருக்குது, மாற்றிங்கன்னு நம்ம சொல்லணுமா? இல்லைங்க, நீங்கள் பேசுகிறது தப்பு இல்லைங்க, இது தேவையில்லாமல் அரசியல் பண்ணுறாங்க, உங்கள் கூட நாங்கள் இருக்கோம், தைரியமாக இருங்கன்னு சொல்லணுமா? இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் சரியாக இருக்கும். அந்த சரியான பகுதி என்ன? இந்த வீடியோவில் விடை கண்டுபிடிச்சாச்சுங்க. சரியான பகுதியை நோக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் நகரலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயங்க, இப்போ நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் ஆனது 9 மாதம் முன்னாடி பேசப்பட்ட ஒரு கருத்து. இதை முதல்ல மண்டையில் ஏற்றிக்கலாம். 9 மாதம் முன்னாடி பேசப்பட்ட ஒரு கருத்து தான் இப்போ பெரிய லெவலில் சர்ச்சையாக இருக்குது. 9 மாதம் முன்னாடி தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் அந்த சப்ஜெக்டை பேசியிருக்காங்க. அந்த சப்ஜெக்ட் தான் பிஜேபியோட ஐடி விங்கில் மிகப்பெரிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய அமித் மால்வியா அவர்கள் டேக் ஓவர் பண்ணி வட இந்தியாவில் ஹிந்தி டப்புள்ள சில வாசகங்களை வச்சு தன்னோட ட்விட்டர் ஐடியில் போடுறாரு. அதை தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய ராஷ்டிரிய தளத்தை சேர்ந்த பீகாரோட துணை முதல்வர் இப்படி பேசுனது தப்புங்க, நீங்கள் பேசுனது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணியிலேருந்து எதிர்ப்பு வர்ற அளவுக்கு வட இந்தியாவில் மிகப்பெரிய அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. பிஜேபியில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தோட ஐடி விங்கும் பிஜேபியில் இருக்கக்கூடிய பீகாரோட ஐடி விங்கும் மிகப்பெரிய லெவலில் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, அவர் என்ன பேசிட்டார் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஆக்சுவலாக அவர் பேசுனதில் ஒரு 24 செகண்டை மட்டும் எடுத்து தான் இங்கே அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் பேசுனதில் ஆரம்பமான இடத்துலேருந்து எடுத்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. இது என்னன்னா, இன்னைக்கு பேசலைங்க, இது 9 மாதம் பேசுனது. இதை முதல்ல மைண்டில் வச்சுங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அடுத்தடுத்த சில கருத்துக்கள் நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். சுந்தர் பிச்சை அவர்கள் அவர் பேசுனதை சொல்கிறேன். சுந்தர் பிச்சை யாருப்பா? கூகுளோட CEO. அவர்கிட்ட ஒரு தடவை கேள்வி கேட்கும்போது, நான் மட்டும் ஹிந்தி மட்டும் படிச்சிருந்தேன்னா, ஹிந்தி மட்டும் நான் கற்றுக்கிட்டேன்னா, நான் கண்டிப்பாக நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒரு கட்டட தொழிலாளர் வேலைக்கு தான் போயிருப்பேன். ஏதோ கொஞ்சம் இங்கிலீஷ் எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் கொஞ்சம் மேலே ஏறி வந்துட்டேன். ஹிந்தி மட்டும் எனக்கு தெரிஞ்சுன்னா நான் கீழே தான் இருந்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதா தயாநிதி மாறன் அவர்கள் தன்னோட பேச்சில் சொல்கிறாங்க. சுந்தர் பிச்சை அவர்களுக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது, சுந்தர் பிச்சை அவர்கள் ஃப்ளூயண்டாக ஹிந்தி பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. கோரா உட்பட பல்வேறு தளங்களில் இந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கும்போது சுந்தர் பிச்சைக்கு ஹிந்தி தெரியும் அப்படிங்கிறதான் நிறையா பேருமே சொல்கிறாங்க. ஸோ சுந்தர் பிச்சை அவர்கள் ஐஐடி கான்பூரில் படித்தவர். ஐஐடி கான்பூரில் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி கற்றுக்கிட்டேன். நான் சவுத் இந்தியன் பகுதியிலேருந்து வந்ததுனால எனக்கு தமிழ் தான் கொஞ்சம் நல்லா தெரியும், ஹிந்தி தெரியாது. நான் காலேஜ் லைஃப்பில் தான் ஹிந்தி கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவரே சொல்லியிருக்கார். அது சார்ந்த ஆதாரங்கள் அத்தனையுமே இருக்குது. அந்த ஆதாரங்கள் எல்லாமே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சுந்தர் பிச்சையை வச்சு தயாநிதி மாறன் அவர்கள் தெரிவித்த கருத்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது. சுந்தர் பிச்சை அவர்கள் ஹிந்தி மட்டும் அவருக்கு தெரியாது, எல்லா லாங்குவேஜும் தெரியும், அவருக்கு ஹிந்தியும் தெரியும். பட் அவர் ஹிந்தி மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கட்டட வேலைக்கு தான் போயிருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொன்னாரான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது இப்போ வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான பதில் கிடைக்கவே இல்லை. பட் இப்போ வரைக்கும் ஹிந்தியை பற்றி சுந்தர் பிச்சை அவர்கள் அப்படிப்பட்ட கருத்தை தெரிவிக்கலை அப்படிங்கிறது தான் நம்மளோட நிலைப்பாடாக இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை யாரும் பார்த்தீங்கன்னா வீடியோக்கில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நிச்சயமாக நம்ம நிலைப்பாடை மாற்றிக்கலாம். இது பாயிண்ட் நம்பர் 1. இப்போ ரெண்டாவது விஷயம், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீகார் உத்தரப்பிரதேசம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் பெரிய லெவலில் டேக் ஓவர் பண்ணி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பீகார் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழ் கற்றுக்கிட்டு இங்கே கட்டுமான வேலைகள் செய்கிறாங்க. ஆனால் நம்ம பசங்க அல்லது திமுக நம்மளோட கொள்கை என்னவாக இருக்குன்னா, இருமொழி கொள்கையாக தான் இருக்குது. தமிழும் இங்கிலீஷும் மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும், நம்ம பெரிய லெவலில் இந்த உலகத்தில் சர்வே ஆகிடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கொள்கையாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மாணவர்கள் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் புலமையாக இருக்காங்க. ஐடி உட்பட மிகப்பெரிய லெவலில் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் பெரிய லெவலில் சாதிக்கிறாங்க, கை நிறையா சம்பாதிக்கிறாங்க. ஹிந்தி மட்டும் கற்றுக்கிட்ட வட இந்திய தொழிலாளர்கள் வேலை கிடைக்காம தமிழ்நாட்டுக்கு வராங்க. அதாவது இவர் ஸ்பீச் என்ன சொல்ல வரான்னா, தமிழ்நாட்டு பசங்க தமிழ் கற்றுக்கிறதுனால பெரியாளாக வரல ஆகிறாங்க அப்படின்னு அவர் சொல்லலை. தமிழோடு சேர்த்து தாய்மொழியோடு சேர்த்து ஒரு ஆங்கிலத்தையும் கற்றுக்கிட்டதுனால பெரிய லெவலில் சர்வே பண்ண முடியுது. ஆனால் வட இந்தியாவை சேர்ந்தவங்க ஹிந்தியை மட்டும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு வேற எந்த மொழியும் கற்றுக்காம இருக்கிறதுனால தான் அவங்க கட்டுமான வேலைகளில் இருக்காங்க. பெரிய லெவலில் அவங்களால லைஃப்பில் சாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இவர் பேச்சு தோரண வேறமாக இருக்கலாம். பட் இவர் பேச வர்ற கருத்து இதுதான் இருக்குது. இதுதான் தயாநிதி மாறன் அவர்கள் தன்னோட ஸ்பீச்சில் குறிப்பிட்டது. தமிழ் பசங்க நம்ம இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்ச தமிழ் தெரிஞ்சவங்ககிட்ட தமிழில் பேசுகிறேன், தமிழ் தெரியாத வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்ககிட்ட ஆங்கிலம் பேசுகிறேன். ஸோ ஓரளவு இந்த உலகத்தில் சர்வே ஆகிறதுக்கு எனக்கு 2 லாங்குவேஜ் போதும். இந்த 2 லாங்குவேஜை நான் தெரிஞ்சுக்கிட்டாவே நான் சர்வே ஆயிடுவேன். மேபி எனக்கு கன்னடா தெரிஞ்சால் நான் வேறு மாநிலத்தில் வாழலாம் தோணுச்சுன்னா கன்னடம் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா
ஹிந்தி தேவைப்பட்டால் நான் ஹிந்தி தெரிஞ்சுக்கிறேன், தேவைப்படுறவங்க தெரிஞ்சுப்பாங்க. பட் மேஜராக இந்த 2 லாங்குவேஜ் இருந்தாவே இந்த உலகத்தில் என்னால் சர்வே ஆக முடியும். எனக்கு தேவைப்படுச்சுன்னா 3ஆவதாக அது எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜை கற்றுக்க போகிறேன். ஸோ இவரோட ஸ்பீச்சு ஓவரால் இதுவாக தான் இருக்குது. வடமாநில தொழிலாளர்களும் ஆங்கிலம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இவர் சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்கே எடுத்து பெரிய லெவலில் போட்டு இவர் பேசுகிற அந்த தோரணை வேணால் தவறாக இருக்கலாம், அதை எடுத்து போட்டு இங்கே பெரிய லெவலில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே யதார்த்தமான உண்மையாக இருக்குது. பட் அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு ட்வீட் போடும்போது டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்த சில கருத்துக்கள் அடிப்படையாக வச்சு ஒரு ட்வீட்டோட போட்டிருப்பாரு. டிஆர்பி ராஜா அவர்கள் சில கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வடமாநிலத்தை சார்ந்த கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. ரேபிஸ்ட் முதற்கொண்டு அவர் ஹேஷ்டேக் போட்டுலாம் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கும்போது வேணால் நமக்கு வருத்தம் அளிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய உலகமானது இன்டர்நெட் இருக்கக்கூடிய உலகம். இங்கே நம்ம என்ன பேசுகிறோமோ அது அங்கே தெரியும், அங்கே அவங்க என்ன பேசுகிறாங்களோ இங்கே தெரியும். இது தப்பாக இருந்தால் நம்மளும் சேர்ந்து கண்டிப்போம், சரியாக இருந்தால் தயாநிதி மாறன் அவர்களுக்கு இப்போ நம்ம துணை நின்ற மாதிரி தொடர்ச்சியாக நம்ம தமிழக தலைவர்கள் தவறாக பேசியிருந்தாங்கன்னா நிச்சயமாக நம்ம கண்டிப்போம், சரியாக பேசியிருந்தாங்கன்னா ஆதரவு தெரிவிப்போம். ஸோ கட்சி பேதம் இல்லாமல் தயாநிதி மாறன் அவர்களுக்கு எதிராக செய்யப்படுற அந்த அரசியலுக்கு துணை நிற்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.